ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ளேவர்ஸ் ஆஃப் தாரணி. இன்றைக்கி நம்ம சூப்பரான கருவேப்பிலை பொடி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாமா? அதுக்கு நான் ஒரு 15 கொத்து கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது இப்போ தனியாக இருக்கட்டும். இப்போது ஒரு கடாயில் 1 கப் அளவு துவரம்பருப்பு, 1/2 கப் அளவு உளுந்து, 1/4 கப் பொட்டுக்கடலை, 3 காஞ்ச மிளகாய், 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் அளவு நல்ல மிளகு, 2 பல்லு பூண்டு, இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். இந்த கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துப்போம். இப்போது இதில் ஒரு சின்ன துண்டு அளவு புளி, ஒரு 1/4 டீஸ்பூன் காயம் சேர்த்துட்டு இதையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை இப்போ தனியாக ஆற வச்சிடலாம். இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுங்க. இப்போது அதே கடாயில் நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை சேர்த்துடலாம். இந்த கருவேப்பிலையோட ஈரப்பதம் போகிற வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துப்போம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது உடையணும். அவ்வளோதான். இப்போ இதையும் நம்ம ஆற வச்சுட்டு இப்போ எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துடலாம். சூடாக இருக்கும்போது அரைக்கக்கூடாது, ஆற விட்டு அரைங்க. இப்போது இதை நம்ம இட்லி மிளகாய் பொடிக்கு திரிப்போம்ல, அது மாதிரி திரிச்சுக்கலாம். இப்போ இதில் நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ரொம்ப நைஸாக இல்லாமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துப்போம். இப்போ இதை ஒரு பிளேட்டில் ஆற வச்சிடலாங்க. அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கருவேப்பிலை பொடி ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கருவேப்பிலை பொடி இட்லி, தோசை, சூடான சாப்பாடு கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், இந்த ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.